சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். ஒரு மனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயலிக்கும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு வருவதிலும் கூறாமல் நீ எனக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா வரவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேடா ஓடி வந்து உன் பாதம் தடுவேன்னு முருகனுக்கு 5 வாரம் நீ பூஜை பண்ணு. 5வது வாரம் பாருவோம் கை மேலே படன் கிடைக்கும். கதவை தட்டி முருகன் பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாருன்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கதவை திறந்து பிச்சுன்னு, ஏன்னா ஃப்ளாட்டுனால கதவை திறக்கணுமா. எப்படி அதுலேயும் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க வடிவேல் மாதிரி. 5 வாரம் சார் முருகன் மேலே பிரமாதமாக பூஜையெல்லாம் பண்ணான் சார். 5வது வாரம் திருப்பியும் 50 ஃப்ளாட்டுக்காரனையும் கூப்பிட்டான் சார். அப்படியே சாப்பாடுன்னா அடடாடா அறுசுவை அரசு தோற்றுருவாங்க சார். அப்படி விதவிதமான சாப்பாடு பண்ணி வச்சாச்சு சார். இந்த நேவேத்தியம்னு ஒன்று பண்ணுவாங்க சார். நம்ம உயிரே அப்போ தான் சார் போய் வரும். நான்லாம் சில பேர் அன்னதானம்னு நம்மளை கூப்பிடுவாங்க சார் சபரிமலை வீடுகளுக்கு போனால். எனக்கு எப்படா கற்பூரம் பாடி மங்களம் பாடி சாப்பாடு கொடுப்பாங்கன்னு, ஏன்னா அதுலேயே இருக்கும் என்னுடைய சிந்தனை. என்னால் எதை திறந்தாலும் திறக்க முடியுதே தவிர இதை திறக்க முடியல சார். இதை ஒத்துக்கிட்டால் அவனுக்கு மனுஷன்னு பேருன்னு எழுதுகிறான் உளவியல்ல. நம்ம போலி முகங்களாக ஒப்பனை முகங்களாக வாழக்கூடாது. போயாச்சு, எல்லாம் தட்டு நிறைய வச்சாச்சு. இப்போ நேவேத்தியம் பண்ணணும். அந்த தேர்த்தத்தை கையில் ஊற்றினா அப்படி தட்டை லேசாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, அவள் ஒய்ஃபு சாம்பிராணி புகையும் ஊதுபத்தியும் கொண்டு வந்து தூப தீபம் காட்டுங்கன்னா, அப்படி முருகனுக்கு அப்படி 3 தடவை மணி அடிச்சுட்டு அப்படி காட்டினால அதுலேருந்து மெல்லிதாக ஒரு புகை போகும்ல. இப்போ முதல் செல்ஃபில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் இவன் ஊதுபத்தி புகையும் சாம்பிராணி புகையும் காட்டினான். ஆனால் மேல் செல்ஃபில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய மூக்கில் போனோன்னு இவன் கொஞ்சம் எரிச்சல் ஆயிட்டான். ஏண்டா கிருஷ்ணா, உன்னைய காதலாகி கண்ணீர் மல்கி டெய்லி ராமா கோவிந்தா வாசுதேவான்னு கூப்பிட்டு அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ நான் முருகனை கொண்டாடும் போது அந்த புகையை நீ ஏண்டா உறிஞ்சிடன்னு 2 பஞ்சை எடுத்து தண்ணியில் நனைச்சி அற்புதமாக கிருஷ்ண மூக்கில் வச்சுட்டான். வந்தவனுக்கெல்லாம் சிரிப்பு. அடுத்த நிமிஷம் அந்த தட்டை எடுத்தால் அந்த ஆவி பறக்கணும். கையில் தூத்தத்தை ஊற்றின்டான். ஓம்பூர் புவட்ச தச்சவதரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோயோன பிரஜோதயாதுன்னு அப்படி ஊற்றி நேவேத்தியம் பண்ணான். அந்த புகை நேராக கிருஷ்ணன் நாக்கில் போச்சு. சடார்னு பார்த்தான். அவசரத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி நான் கட்டியிருந்த வேட்டிக்கு மேலே இருக்க துண்டையே கிழித்து தண்ணியில் நினச்சி கிருஷ்ணன் வாயை கட்டினான். வந்தவன்லாம் என்னடான்னா, இந்த கிருஷ்ணன் எவ்வளவு குசும்புக்காரன் பாருங்க. 3 வாரம் டெய்லி குளிச்சுட்டு திருமண்ணை எட்டுண்டு அவனை படுத்து பிறண்டு வேண்டின. அப்பெல்லாம் ஒன்று சும்மா இருந்துட்டு இப்போ முருகனுக்கு செய்கிறத இவன் எடுத்துக்கிறானேன்னா, நீங்கள் நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம். உண்மையைத்தான் சத்தியத்தைத்தான் சொல்லுவேன். கிருஷ்ண பரமாத்மா மயிலோடு புல்லாங்குழலோடு மேலேந்து கீழே இறங்கி வந்தார்.